ஆண்டவர் பேச போகிற வார்த்தையிலே உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. Listen carefully tonight. In the word that the Lord is going to speak to you, there is deliverance. எனக்கு இன்னைக்கு இரவு என்ன நடக்க போகுது ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, Tonight when I asked God what is going to take place, மறைவான சில சத்துருவின் வல்லமைகள் என் ஜனத்தை துரத்தி கொண்டிருக்கிறது. God told me that his people are getting chased by hidden works of the evil spirit. அந்த வல்லமை இன்னதென்று என் ஜனத்துக்கு நான் அடையாளம் காட்டி கொடுத்து, He said that he is going to show his people and identify it to them what are the powers of the evil spirit. எதனால தான் என் வாழ்க்கையில இவ்வளவு தோல்வி, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு மனக்லேசம், ஏன் இவ்வளவு டிப்ரெஷன் என்கிறத நான் எந்த சத்துருவால வந்தது என்பதை அடையாளம் படுத்தி காட்டி அதை இன்னைக்கு உடைக்கிற இரவு என்று கர்த்தர் சொன்னார். And the Lord told me that tonight I will identify to my children why are they going through depression, why are they constantly facing problems. I will reveal it and break and deliver them from those bondages tonight. அதை அடையாளப்படுத்தி உடைக்க போகிறாராம். He will identify those powers to Oh, you and come on deliver people, tonight. வாயை திறந்து ஆமென். Amen. இன்னைக்கு அதை அடையாளப்படுத்தி கொடுத்துட்டார்னா போதும், இன்னைக்கு இறங்க போகிற தேவ வல்லமை சகல சத்துருவின் வல்லமைகளையும் தகடுபடியாய் மாற்றி விடுமே. If tonight the power of the Lord comes down and identifies the power of the evil spirit to you, this will surely be the night of your deliverance. வாயை திறந்து ஆமென் என்று சொல்லுகிறவர்கள், Say amen. அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். Let's say hallelujah. ஆர்ப்பரிக்கிறவர்கள், Rejoice in the house of the இந்த Lord. இடத்துல வந்திருக்கிற நீங்க வசனத்துக்கு ஆர்ப்பரித்தால் போதும், அந்த வசனம் கிரியை செய்யும். It's enough for each and every one of you to rejoice as you hear the word of God. பேதுருவும் யோவானும் சர்ச் வாசல்ல ஒரு சப்பானி கிடந்ததை பார்த்தார்கள். We know that Peter and John, as they walked past the church, they met a lame man. அவனுக்கு அற்புதம் தேவைப்பட்டது. And that man needed a miracle. அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். He was a beggar by the street. அவனுக்கு சுகம் வேணுங்கிறத விட இப்ப காசு அதிகமாய் தேவைப்படுகிறது. He needed money instead of healing. நான் சொல்றத நல்ல கவனிங்க. Listen carefully to what I'm saying. அவனுக்கு இப்ப சுகம் தேவைப்படுகிறத விட என்ன தேவைப்படுது? காசு அதிகம் தேவைப்படுது. He needed money more than healing. அவன் நம்புறான், இந்த பேதுருவும் யோவானும் ஏதாவது ஒரு பிச்சை எனக்கு என்ன செய்வாங்க, போட்டுட்டு போவாங்க என்று நம்புகிறான். So he was having a hope that Peter and John might give him alms. எனக்கு ஏதாவது ஒரு நன்மை இவர்கள் வாழ்க்கையில் 50 வெள்ளி ஒரு 100 வெள்ளி கொடுத்துட்டு போவானான்னு பார்க்கறான். He was waiting for either one of them to bless him with at least 50 or 100 ஆனா நான் million. சொல்றேன் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய உன்னதமான தாசர்கள் பணத்தை கொடுக்கல, அவர்கள் கையில் இருந்த இயேசு என்கிற நாமத்தை அவர்கள் கையில் கொடுத்து, நான் ஒரு நாள் உனக்கு பிச்சை போடல, ஒரு நாள் உனக்கு காசு கொடுக்கல, கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இயேசு என்கிற நாமத்துல சொல்றேன், நீ வாழ்நாள் எல்லாம் எழுந்து நடந்து உழைத்து நீ சுகத்தை பெற்று எனக்கு சாட்சியாயிரு என்று அவனை சுகப்படுத்தினார்கள். The servants of God did not give him money. In return, they told him, in the name of Jesus, I declare you to take up your bed and start to walk. And he walked. நான் இன்னைக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும்னு சொல்லல. Tonight, I'm not going to tell you that you are going to get money. அதற்கு மேலானதை, but something much more beyond that. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்துரு போராடுகிறதை கர்த்தர் காட்டி கொடுத்து உடைக்க போகிறார். Tonight the Lord is going to do something much beyond than that by identifying to you the work of the demons in your life and deliver you tonight. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? Do you know what's the title of my sermon for tonight? கடிக்கும் பாம்பு. The snake that beats. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, கடிக்கும் பாம்பு. The snake that beats or bites. பாஸ்டர், எந்த பாம்பு பாஸ்டர் கடிக்காது? Are you saying, Pastor, which snake does not bite? நான் உங்களுக்கு இந்த பாம்புடைய
துஷ்டத்தனத்தின் வல்லமையை காட்டி கொடுத்து இந்த பாம்புனால நானும் நீங்களும் கடி வாங்கியிருக்கிறோமா என்பதை காட்டி கொடுத்து ஒருவேளை அது கடித்திருக்கிற சிம்டம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் இதனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கான்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டத்தின் முடிவில் அந்த சர்ப்பத்துடைய விஷத்தை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வெளியே அகற்றுகிறார். Tonight I am going to speak to you and help you recognize if the power of snake is taking place in your life, if it has ever bitten you and are you facing some consequences because of that. By the end of tonight's session, if you do realize that you are facing some of the symptoms that Pastor is going to share, I tell you truly that today is a night where the Lord is going to deliver you. இன்னைக்கு இரவு சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு பயங்கரமான எரிச்சலின் இரவு. Today is a night where the snake, the spirit of serpent is going to really tremble. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறைஞ்ச சர்ப்பத்தை இன்னைக்கு ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறார். Tonight the Lord is going to bring out every hidden serpent that has been in your life till today. பாஸ்டர், பாம்பு பாஸ்டர் என்கிட்ட இருக்குன்றீங்க, என்ன சொல்றீங்க? Are you saying, Pastor, you are saying that I have snake within me? What are you saying? ஏங்க, அது தந்திரமானது. I tell you, the serpent is deceiving. உங்களுக்கு தெரியாமே உங்க டிக்கில இருக்கும். Without you even knowing it, it will be with you. உங்களுக்கு தெரியாமலேயே உங்க சாபாகில படுத்துறோம். Even without you knowing, it will take control. அது எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்ததுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. No one will be able to find out from where the serpent came and from where it goes. ஆனா ஒருவரால் அடையாளம் காண முடியும். But just one person can identify it. ஆதி ஏதேன் தோட்டத்திலேயே அடையாளம் கண்டவர். The same person who identified the power of serpent in the garden of Eden. அந்த சர்ப்பத்தை நல்லா அறிந்தவர். He is well aware of the power of the serpent. அந்த சர்ப்பத்தை சபித்தவர். He who cursed the serpent. அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவோம் என்று தீர்க்கதரிசனம் சொன்னவர். He who prophesied to step on the head of the serpent. அந்த சர்ப்பத்தையும் தோள்களையும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் நீங்களும் நானும் மேற்கொள்வோம். You and I will overcome every deceiving spirit of the serpent tonight. என்று தீர்க்கதரிசனம் சொன்ன ஆண்டவர். That is what Jesus prophesied. வல்லமை உடைய ஆண்டவர். God who has power. என்ன கடிச்ச சர்ப்பத்தினுடைய விஷத்திலிருந்து இன்னைக்கு ராத்திரி விடுதலை தரணும். He will deliver you from the serpent that had already bitten you tonight. பாஸ்டர், யாரை சர்ப்பம் கடிக்கும்? Are you asking, Pastor, who does the serpent bite? இந்த சர்ப்பம் யாரை தேடி வரும்? Who does the serpent go finding for? சர்ப்பம் என் கனவுல வருது. I see serpents in my dream. சர்ப்பத்தின் ஆவி என்னை அலக்களிக்கிறது. The serpent spirit always causes me to become unstable. பல வருஷத்துக்கு முன்பாக சில சர்ப்பம் என்னை துரத்தியது. For many years ago, serpents started to chase me. சர்ப்பம் என்னை கடித்தது. The serpent had bitten me. இந்த பாம்பை கனவிலேயோ வாழ்க்கையிலேயோ நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால் இன்னைக்கு அதோட விஷம் வெளியே வருகிற இரவு. If you had encountered any of the signs that I told you tonight, be sure that you will be delivered from its possession. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டாக்டரா வெளிப்படுகிறேன். Today I reveal myself as a spiritual doctor to you. ஆவிக்குரிய மருத்துவனாக என் தேவன் உங்களிடத்திற்கு என்னை அனுப்புகிறார். Today my Lord has sent me here to you as a spiritual doctor. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The God who created the heavens and the earth has given me the authority to do this. இங்க இறங்கி கொண்டிருக்கிற தேவ பிரசன்னம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விஷத்தை உங்க சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறது. The presence of God that is already descending right now will within a few minutes will start getting the serpent out of you. அதனால வந்த வியாதி, because of the serpent you were having diseases, அதனால வந்த கடன், because of it you started to face debts, அதனால வந்த சில வறுமைகள், and through that you faced famine, அதனால வந்த சில குழப்பங்கள், and some confusions because of it.
அதனால வந்த சில பிரிவினைகள், some divisions because of the serpent. இந்த பிரிவினையின் ஆவிகளை கொண்டு வந்த சர்ப்பத்தை எல்லாம் எப்படி டீல் பண்ணி உடைச்சி எங்க குடும்பம் விடுதலையாகும் பாஸ்டர் என்று கேட்கிறீர்கள். ஆனால் இன்னைக்கு இரவு தேவ பிரசன்னம் நமக்காக காரியத்தை செய்து முடிக்கும். If you're wondering tonight and asking me, Pastor, how does my family supposed to overcome the division that serpent has caused? I tell you that today the presence of the Lord will deliver you. தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது. The presence of God has started to descend. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. I cannot do anything on my own. கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மனுஷன். I am a servant of God sent by God. உங்கள் கட்டுகளையும் அந்த சர்ப்பத்தின் வல்லமைகளையும் உங்க வாழ்க்கையில உடைக்கக்கூடிய ஒரே ஒரு பாத்திரவான் இயேசு கிறிஸ்து. Jesus is the only one who has the power to deliver you from the bondages of the serpent tonight. நான் இப்போ பேச உங்களுக்குள்ளிருந்து சில சர்ப்பங்கள் எழும்பி சீறுகிற சத்தங்கள் என் காதுகளிலே கேட்கிறது. As I'm preaching to you right now, I can literally hear the snake hissing at me. இன்னைக்கு நான் மிகுந்த ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன். But today I have come here with great preparation. சர்ப்பமா நானானு பாத்திரலான்னு வந்திருக்கிறேன். To say a battle between me and serpent, who is going to win it? தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னார், நானோ என் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். In the past, David looked at Goliath and he said, I am not coming alone, but I am coming with the Lord of hosts. இத்தனாயிரம் வெள்ளி செலவு பண்ணி நாங்கள் இந்த மண்டபத்திலே கூட்டத்தை நடத்துறோம் சர்வம். இன்னைக்கு வருகிற ஒருவர் வாழ்க்கையிலும் விடுதலை இல்லாம இந்த எல்லையை விட்டு போவதில்லை. சர்ப்பத்தின் தலை இன்னைக்கு உடையுது. I speak and declare to the sermon that it has no power over any one of you who have come here tonight. உன் தலையை இன்னைக்கு நசுக்குகிறோம். We step on your head tonight. ஹேய் சர்ப்பத்தின் ஆவிகள், Hey, இன்றைக்கு அது spirit of உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிற இரவு. Today is the night it gets out of your life. இன்றைக்கு இரவு அது எரிகிற இரவு. Tonight is the night where it burns into ash. சொல்லுங்கள் ஹalleluya. Say hallelujah. சொல்லுங்கள் ஹalleluya. Hallelujah. அது இன்னைக்கோட அதோடைய கதை முடியுது. By tonight we bring an end to its story. இந்த செய்தியில ஒரு பெரிய விடுதலை இறங்க போகுது. Take your time and make sure to open up your Bible and hear ஊழியம் the செய்யற word. எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் இருங்கள். All of you who work for Christ, please be in the presence. பேசுற சத்தியம் சாதாரண சத்தியம் இல்ல. I am not speaking an ordinary truth. ஒரு சர்ப்பத்தை ரெண்டு சர்ப்பத்தை இன்னைக்கு நான் அடிக்க போறது இல்ல. I am not going to hit one or two serpents உங்க tonight. தலைமுறையை துரத்திக்கிட்டு வந்த சர்ப்பங்கள் இது. But all these serpents are the serpent that has been chasing you from generation to generation. நிர்மூலமாக்கிய சர்ப்பம் இது. Serpent that has destroyed your life completely. உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாய் மாற்றிய சர்ப்பம் இது. The serpent that has changed your life completely. குலைத்த சர்ப்பம் இது. The serpent that was working within you. அதனால ரொம்ப கவனமா வார்த்தையை கேளுங்க. So listen to the word of God very carefully. எல்லாரும் திருப்புங்கள் பிரசங்கி 10வது அதிகாரம் 8வது வசனம். Everyone turn your Bible to the book of Ecclesiastes chapter 10 verse 8. வாசிக்க கேட்கலாம். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். யாரை பாம்பு கடிக்குமா? அடைப்பை பிடுங்குகிறவன். Are you asking me, Pastor, what does it mean that when a man goes and breaks a wall, the serpent bites him? இந்த அடைப்பு என்னன்னு நான் உங்களுக்கு விளக்குனாதான் அதை பிடுங்குகிறவனை ஏன் பாம்பு கடிக்குதுன்னு உங்களுக்கு விளங்கும். Only if I explain to you what kind of wall this is, you will understand why the serpent bites that person. அடைப்பு என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுங்கள் வேலி. It means a wall. அது ஒரு வேலி. It is a wall. சொல்லுங்கள் அது ஒரு வேலி. Everyone say it is a wall. நம்புறீங்களா? Do you believe? உங்களையும் என்னையும் ஒரு வேலி காக்கிறது. That a wall is constantly protecting all of us. சாதாரண வேலி இல்ல. Not an ordinary wall.
அது உன்னதமானவருடைய வேலி, but it is the wall of the Almighty God. சர்வ வல்லவருடைய வேலி, It is the wall of the Almighty powerful அக்கினி God. மயமான வேலி, It is the wall of fire. எரிகிற வேலி. It is a wall that constantly burns. எனக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வேலி போட்டிருக்கிறேன். Before me I have placed a wall. உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். I have made this arrangement so that you can understand நான் better. இப்போ வேலிக்குள்ள இருக்கிறேனா வேலிக்கு வெளியே இருக்கேனா? Now am I standing inside the wall or outside of the wall? என்னை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது. There is the wall that surrounds me. இதற்கு பெயர்தான் அடைப்பு. This is called the wall. என்னை அடைத்து வைத்திருக்கிறார். This is the wall where the Lord protects you. இந்த அடைப்பை என்னன்னு நான் சொல்ல, How do I address this wall? இந்த வேலியை நான் என்னவென்று சொல்ல, What do I call this fence? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ஒவ்வொன்றுக்கும் நான் பேர் வைக்க போகிறேன். In a while more I'm going to name each and every of these இந்த ஒவ்வொன்றுக்கும் நான் பெயர் வைக்க போகிறேன். I'm going to name each and every one of them. சாதாரணமாய் ஒருவனை இந்த வேலி அடைக்கவில்லை. No one can simply just go and break through this wall. சாதாரணமா உன் குடும்பத்தை இந்த வேலி அடைக்கவில்லை. No one will simply get the protection from this wall. இந்த வேலி எழும்பினதற்கு ஒரு காரணம் உண்டு. There is a reason why this wall has been placed in your life. எல்லாரையும் இந்த வேலி காக்குமா? Will this wall protect everyone? எல்லாருக்கும் இந்த வேலி உண்டா? Will everyone get this wall? இந்த அடைப்பு எல்லா மனுஷனுக்கும் உண்டா? Does every man get this wall? ஒரு சிலர் இன்னைக்கு ராத்திரி இந்த வேலிக்குள்ள இருந்ததனால தான் ஜீவன் தப்பி பிழைத்து வந்திருக்கிறீர்கள். Tonight some of you have escaped and still have your life because you are being kept and protected by the wall. பலமுறை மரணம் உன்னை சந்திக்க வந்த போதிலும் When your நீ generation of பிழைத்து death வந்திருக்கிறாய். came and chased you, you still escaped from it and are living till today. சூனியங்கள் மாந்திரிகங்கள் உன்னை துரத்தி வந்தும் நீக்கு நீ பிழைத்து வந்திருக்கிறாய். You are still alive despite all the witchcraft that has been chasing you. என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் போயிருக்க வேண்டிய நீ இந்த வேலையில இருந்ததனால நீ பிழைத்திருக்கிறாய். You who were supposed to die long time ago, you are still seated here alive tonight because you are being protected by the wall. ஒரு சிலர் இந்த வேலைக்கு வெளியே இருக்கிறீங்க. And there are some of you who are standing outside of the wall. ஒரு சிலர் இந்த வேலைக்கு வெளியே இருக்கீங்க. Some of you are outside of the wall. இந்த வேலைக்கு வெளியே இருக்கிறதுனால Because you are standing outside of the wall, சில தாக்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. you are facing some problems. எனக்கு தேவ மனுஷன் சொல்றேன். Today the man of God is telling you, உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் you, your family and your children, காக்கிற ஒரு வேலி உண்டு. there is a wall that can protect all of you. காக்கிற ஒரு அடைப்பு உண்டு. There is a protection there to உன்னை protect you. பாதுகாக்கிற ஒரு அடைப்பு உண்டு. There is a wall to protect you. அந்த அடைப்புக்குள் இன்றைக்கு இரவு கொண்டு வர போறாரு. Tonight the Lord is going to bring you into that உனக்கு protection. விரோதமாய் எழும்புகிற ஒன்றும் அந்த வேலியை தாண்டி வருவது இல்லை. Nothing that works against you will be able to cross this wall. கையை நல்லா உயர்த்தி கர்த்தரை துதி. Lift up your hands and start praising கர்த்தரை God. ஸ்தோத்திரம் பண்ணு. Praise the Lord. இந்த வேலிக்காய் ஸ்தோத்திரம். Praise the Lord for the wall. இந்த அடைப்புக்காக துதி. Praise the Lord for the என்னை protection. வேலி அடைத்த தேவ பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். I praise the Lord who has protected me with his presence. ஹalleluya. Hallelujah. நான் ரெண்டு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். Let me show you two more verses. நீங்கள் இந்த வேலியை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. Then you will be able to understand about this wall. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us turn our Bible to the book of Job, chapter 1, verse 8. பாம்பு இருக்கே, இந்த பாம்பு, You know the serpent? அது உங்களை இப்ப செய்தி கேட்க விடாது. It will not allow you to hear the word of God. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தருடைய வேலி உன் மேல விழப்போகுது. Because in a little while more the wall of God is going to be poured into your இந்த life. கூட்டத்தை விட்டு நீ வெளியே போகும்போது அந்த சர்ப்பம் இனி உன்னை துரத்தவே முடியாது. As you leave this place tonight, the Hey! serpent will not be able to chase you anymore. வாயை திறந்து ஆமென் என்று சொல்ல மாட்டீர்களா? Say amen. இந்த கூட்டம் முடிஞ்சு உன்னை
உன்னை பல வருஷமா போட்டு தள்ளணும்னு காத்திருந்த சர்ப்பம் இனி உன்னை துரத்த முடியாது. The serpent that has been waiting to kill you all these years will not be able to attack you as you live this place ஏன் now. தெரியுமா? Do you know why? உன்னதமானவருடைய வேலி, The wall of the Almighty God, சர்வ வல்லவருடைய வேலி, the power, the wall of the powerful God, உன்னை சுற்றிலும் ஒரு அடைப்பாக எழும்புக போகிறது. will raise before you as a protection tonight. கையை உயர்த்தி ஹalleluya. Raise your hands and say hallelujah. இந்த வேலியை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாஸ்டர். Are you saying, Pastor, can you please explain a little further about இந்த this wall? அடைப்பை குறித்து என் கூட கொஞ்சம் ஆழமா பேசுங்க பாஸ்டர். Speak to me in more depth about this protection. பேசுங்கன்னு சொன்னா ஒரு ஆமென் போடலாம். If you want me to speak, you can say amen. வாசிக்கலாம் யோபு 1:8. Let us read Job chapter 1 verse 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, கவனமா கவனிங்க, இந்த சர்ப்பத்தை பாதியா அடிச்சு விட முடியாது. Because if I do not speak, I will not be able to hit half the serpent. சர்ப்பத்தை நோண்டிட்டா அத வேரோடு வேறறுக்காம, Because once you touch the serpent, you need to make sure it's completely pulled out. அத விடாம நம்ம போகிறதே கிடையாது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஓ கவனம் வச்சியோ? உத்தமனும் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், அவன் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல, அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். நீர் அவனையும், நீர் அவனையும், அவன் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுற்றி சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீர் வேலி அடைக்க வில்லையோ? லிசன், 8வது வசனத்துல யாரை நோக்கி? கர்த்தர் சாத்தானை நோக்கி. 10வது வசனத்துல யாரை நோக்கி? சாத்தான் கர்த்தருக்கு பிரதி. ஒரு அல்லேலூயா போடுங்க. Hallelujah. 8ஆம் வசனத்துல யாரை நோக்கி? கர்த்தர் சாத்தானை நோக்கி. கர்த்தர் சாத்தானை நோக்கி. 10வது வசனத்துல சாத்தான் கர்த்தரை நோக்கி என்ன சொல்றான்? இங்க பாருங்க, உங்க யோபை நான் தேடி போனேன், யோபு குடும்பத்தை கெடுக்கலான்னு போனேன், யோபுடைய குடும்பத்தை கெடுக்கலான்னு நான் போனேன், யோபுடைய பிள்ளைகளை தொடலான்னு நான் போனேன், ஆனா என்னால நுழைய முடியல, இந்த சந்தல பொருளான்னு நினைக்கிற முடியல, இந்த குடும்பத்தை தொட்டலான்னு பார்க்கிற முடியல, சரி அவன் ஆடு மாடுகளை தொட்டலான்னு பார்க்கிற முடியல, ஐயோ கொஞ்சம் மெல்ல அவன் பிள்ளைகளை தொடலான்னு பார்க்கிற முடியல, எந்த பக்கம் போனாலும் எதையுமே தொட முடியல. நீர் அவனையும், அவன் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் என்ன செய்திருக்கிறீர்? சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். என்னால முடியல ஆண்டவரே, இவனை ஏன் இப்படி வேலி அடைச்சிருக்கிறீர்? Why have you protected him? ஏன் இவனுக்கு இவ்வளவு பெரிய அடைப்பு? ஏன் இவனுக்கு இவ்வளவு பெரிய வேலி? எந்த பக்கம் நினைச்சாலும் இந்த அடைப்பை தாண்டி என்னால போக முடியலையேன்னு கேட்கும்போது, இந்த வேலி யோபுக்கு என்ன செய்தது தெரியுமா? இந்த அடைப்பு யோபினுடைய வாழ்க்கையில் இருந்ததனால யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியுமா? வாசியுங்கள் அந்த 10வது வசனத்துடைய முடிவை. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதி. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கிரியைகளை நான் செய்வத ஆசீர்வதிப்பா. எது இருக்கும்போது? எது இருக்கும்போது? எது இருக்கும்போது?
நான் செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. பிசாசு என் கையில இருக்கிறதை எதையுமே என்ன செய்ய முடியல, பறிக்க வரவே. ஏன்னா கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் என் கையில கொடுத்ததை எதுவே என்ன செய்ய முடியல, பிசாசால சர்ப்பத்தால கொத்த முடியல, பறிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசனை கண்ணமிட்டியோ பாத்தியோ கவனம் வச்சியோன்னு கேட்டுட்டாரு. அவன் கொடுக்கிறான் ரிப்ளை 10வது வசனத்துல, அவன் கொடுக்கிறான் சாட்சி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, இந்த உலகத்துல நம்ம மாமா மச்சினி கொழுந்தியா புள்ள அம்மா மாமா யார் சாட்சி கொடுக்குறாங்களோ இல்லையோ, பேய் சாட்சி கொடுக்கிறது தான் மேன்மை. யார் சாட்சி கொடுக்கணும்? சத்தம் பேசுங்களேன். பேய் சாட்சி கொடுக்கணும். என்ன சொல்லுதீங்க யோபை பார்த்து? ஐயோ நான் நுழைய பார்க்கிறேன், ஐ கான்ட் என்டர் சார், என்னால நுழைய முடியல. சரி மெல்ல அவனுடைய ஆட்டுக்குள்ளேயாவது பூந்துடலாம், ஆட்டுக்குள்ள பூந்து அவனுடைய நஷ்டத்தை கொண்டு வந்துடலாம் ஆடு மாடுகளுக்குன்னு. ஆடு மாடை பார்த்தாலும் கூட அவனுடைய மிருக ஜீவன்களையும் சுற்றிலும் வேலி எழுப்பி இருக்கிறா, வேலி எழுப்பி இருக்கிறா. நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு இரவு சாதாரண இரவு அல்ல. கொஞ்ச நாளா உன்னை துரத்தி வந்த அந்த பிசாச, உன்னை கொஞ்ச நாளா மிரட்டி கொண்டிருந்த அந்த சர்ப்பத்தை கர்த்தர் வேரோடு உன் குடும்பத்துல நுழையாதபடி, உன் வருமானத்துல நுழையாதபடி, உன் பிள்ளைய தொடாதபடி ஒரு வேலைய கையை உயர்த்தி பெற்றுக்கோ. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஒரு சுழற் காற்று இறங்குறது. கையை உயர்த்துங்க. ஒரு அக்கினி இறங்குது. இது சாதாரண அக்கினி அல்ல, இது சுழற் காற்று அல்ல. ஓ தேவ அக்கினியை உணர்றியா? தேவ பிரசன்னத்தை உணர்றியா? தேவ வல்லமை உணர்றியா? இப்ப வேணுமா அந்த வேலை? இப்ப அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. வீட்டை இனி தேடியும் அது காணாது இருக்கும். உன் பிள்ளை நீ ஸ்கூலுக்கு போகும்போது நீ பயப்படாத, நீ வேலைக்கு போகும்போது நீ பயப்படாத. எந்த சர்ப்பமும் இனி உன் குடும்பத்தை துரத்த முடியாது. இட் கான் சேஸ் யூ நோ. ஏன்னா அது தேடி வரும்போது ஒரு அடைப்பு, அது தேடி வரும்போது ஒரு வேலி உன்னை சுற்றிலும் இருக்கிறது.